சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் ஜூன் 26 2025 வியாழக்கிழமை. விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 12ஆம் திருநாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேரு கெடாம பார்த்துக்கணும். கம்யூனிகேஷன்ல கிளியரா இருக்கணும். சொல்லாத விஷயத்த சொன்ன மாதிரியும் சொன்ன விஷயத்த சொல்லாத மாதிரியும் சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப பெராசப்படுற மாதிரியும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு கம்யூனிகேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கவனம் தேவை. வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். ரிஷபராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பணத்தட்டுப்பாடுகள் அதிகமாக இருக்கலாம். குடும்பத்துல பிரச்சனைகள் அதிகமா இருக்கலாம். எங்கேயாரும் வேற ஒரு இடத்துக்கு நம்ம பிரயாணப்பட வேண்டிய நிர்பந்தம் இருக்கலாம். நான் போக முடியாத ஒரு கட்டாயமா இருக்கலாம். கண்டிப்பாக வீட்டுல பாட்டி தாத்தா இந்த மாதிரி பெரியவங்க யார் இருக்காங்களோ அவங்க ஹெல்த் பார்த்துக்க வேண்டியது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முனீஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேகம் விவேகம் ரெண்டும் வேணும். அட் தி சேம் டைம் உங்க ஹெல்த் தான் இந்த நாள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. பிரயாணங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கு. ரிஸ்கான விஷயத்த ட்ரை பண்ணக்கூடாது. பங்கி ஜம்பிங் போறேன், மேல இருந்து குதிக்கிறேன், நீச்சல் குளத்துல டைவ் அடிக்க போறேன், இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் இருக்கக்கூடாது. அப்புறம் ஓடுற பஸ்ல இருந்து அப்படியே ஃபிளைட்ல டக்குன்னு இறங்குற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் பண்ணக்கூடாது. ரிஸ்க் எடுக்காம இருக்கிறது தான் நல்லது. எனி கைண்ட் ஆஃப் டிராவல்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த் தான் ரொம்ப முக்கியமா இருக்கணும். கழுத்து பகுதி, கால் பகுதி, நரம்புகள் இந்த மாதிரி சமாச்சாரங்கள், ஒரு சில பேருக்கு லைட்டா அஜீரண கோளாறுகள் இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். சாயந்தரத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு பயமா இருக்கிற மாதிரி இருக்கும். பெருசா ஒன்றும் பாதிக்காது. லக்ஷ்மி நரசிம்மரை மனசார வணங்குங்க, நல்லா இருப்பீங்க. ராசியான மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு பெரிய பணம், பொருளாதாரம், ஏற்றம், சந்தோஷம் எல்லாமே நமக்கு சாதகமா இருந்தாலும் எந்த மூத்தவங்கள நம்ம ரொம்ப நம்பி இருக்கோமோ ரொம்ப கவனமா இருக்கணும். அதாவது நம்மளை பிளாக் பண்ணி இல்லைன்னா லாக் பண்ணி உட்கார வைக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் நடக்கிற மாதிரி இருக்கு. மனசளவுல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டிய நாளா இருக்க பார்த்து மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்துல 2 நாள் அதிகப்படியான பழு இருக்கும். வேலை ரொம்ப ப்ரெஷரா இருக்கிற மாதிரி இருக்கும். எவ்வளவு பண்ணாலும் பத்தாதுங்கிற மாதிரி இருக்கும். அதிகப்படியான கவனம் காக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. எதுலேயுமே நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் கரெக்டா பக்குவமா நிதானமா இருக்கிறது நல்லது. தேவையில்லாத எந்த ஒரு பிரச்சனைகளையும் போகாம இருக்கிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பூவராக சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள் சார்ந்த விஷயங்கள், பெரியவங்க கிட்ட பேசும் பொழுதும் சரி, நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்லயும் சரி, எந்த விதத்தையுமே துரோகம் பண்ணாம இருக்கிறது இல்லைன்னா துரோகத்துக்கு உட்படக்கூடிய விஷயங்களை நம்ம எந்த விதத்துலயுமே என்டர்டெயின் பண்ணாம இருக்கிறது நல்லது. பொதுவா இந்த மாதிரி நாட்கள்ல நம்மளை வேணும்னே புஷ் பண்றது, நம்மளை எந்த விதத்துலயுமே அதாவது எது கரெக்டோ அதை செய்ய விடாம தடுக்கிறதுக்கான பல வேலைகள் நடக்கும். ஸோ அது மட்டும் நீங்க கவனமா பார்த்துட்டா போறோம். வேற ஒன்றும் பெருசா ஒன்றும் பாதிக்காது, நல்லா இருக்கும். பொறுமையாக இருந்து இந்த நாள் செயல்பட்டால் போறோம், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இயற்கையாகவே நடக்கும், பெரிய மாற்றம். ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு
ஹெல்த் ரொம்ப முக்கியம். பணத்தை கொண்டு போய் எங்கேயும் தொலைச்சிடக்கூடாது. வண்டி வாகனங்கள்ல வெத்தை காட்டக்கூடாது. ரொம்ப கவனமா போயிட்டு வரணும். ஒரு சில பேருக்கு நரம்பு இல்ல கழுத்துல சின்ன சின்ன பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப ப்ரெஷர் இருக்கக்கூடிய நாளா இருக்க பொறுத்து பொறுமையா இருந்து எந்த விஷயத்தையும் செயல்படுத்தினீங்கன்னா ப்ராப்ளம் வராது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகா கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களும் வெற்றி ஏற்படும், ஜெயம் ஏற்படும். எடுத்த காரியங்கள்ல வெற்றி, மனைவியுடைய ஹெல்த்ல கவனம். அதே மாதிரி யாரை பாக்குறீங்களோ எல்லாரையும் நம்ம ஒரே மாதிரி நம்பிட முடியாது. அதுல நீங்க இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருந்தா போறோம். பெரிய ஒரு நெகட்டிவான விஷயங்கள்லாம் ஒன்றும் கிடையாது, நல்லா இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு எந்த விதமான போட்டி என்று வந்து விட்டால் இன்றைய நாள் நீங்க இறங்கி அடிப்பீங்க. ஆனா ராகு திரிகோணத்துல இருக்கறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கலாம், பயத்தை கொடுக்கலாம். அதனால இந்த ஒரு டைம் பீரியட் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது தான் நல்லது. எதுலையுமே அவசரப்படாம இருந்தாவே போதும், நிறைய நல்ல விஷயம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன உறுதி இருக்கணும். ஃபர்ஸ்ட் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மன உறுதி வேண்டும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல பெரிய ஏற்றம் வேண்டும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ஹெல்த்ல கவனமா இருக்கணும். ரொம்ப ப்ரெஷரா இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே மாதிரி இன்றைய நாள் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலையும் கவனமா இருக்கணும். நிறைய பேருக்கு இந்த செஸ்ட், கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனம் காக்கக்கூடிய நாளா இருக்கப்படும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகா கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். மீன ராசி அல்ல மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த் பிளானிங், ஸ்ட்ராட்டஜைசிங் இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே கவனமா இருக்கணும். நம்ம என்ன பண்றோம், ஏது பண்றோம், எப்படி நம்ம ஒரு விஷயத்த முடிக்கிறோம், இது எல்லாத்தையும் ரொம்ப கிளியரா இருக்கணும். எதுலையுமே நம்ம கரெக்டா நின்று ஒரு காரியத்தை ஜெயிச்சோம்னா போறோம், வெற்றி பெற்றோம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இதை நீங்க பார்த்துட்டா போறோம், வேற எந்த பாதிப்பும் கிடையாது. மிகப்பெரிய மேன்மை, மிகப்பெரிய சந்தோஷம் ரெண்டும் காணக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விசாலாட்சி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.